கமாண்ட் மோட். எந்திரன் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சீனில் வந்து போரா வந்து அந்த சிட்டி ரோபோட்டுக்கு வந்து ரெட் சிப் இன்ஸ்டால் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் அது என்ன பண்ணும், தண்ணியே உருவாக்க ஆரம்பிச்சிட்டோம். அதே மாதிரி இன்னொரு ரிப்ளிக் ஆஃப் ரோபோட்ஸ்லாம் உருவாக்கி நாசா வேலைகளுக்கு பிளான் பண்ணோம். இது வந்து ஒரு சுச்சுவேஷன் வச்சுங்க. இப்போ என்னென்னா, நம்ம எப்படி ஏஐலாம் டெவலப் ஆகுது, ஒரு ஏற்கனவே எழுதப்பட்ட மனிதர்களோட டேட்டாவெல்லாம் எடுத்து கொடுத்து படிக்க வச்சு, அதை கற்றுக்க வச்சு, அப்புறம் அது முடிவெடுக்கிறதெல்லாம் ரைட்டாக ராங்கான்னு ஃபீட்பேக் கொடுத்து அப்படி தானே கொண்டு போகிறோம். இதனால் என்ன பிரச்சனை, மனிதர்களோட திறமையோட அது நின்றும். இப்போ என்ன பண்ணியிருக்காங்க ரிசர்ச்சர்ஸு, ஆப்சல்யூட் ஜீரோ ரீசனிங் ஏசிஆர் அப்படின்னு ஒரு ரிசர்ச் பேப்பர் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு ஏஐ மாடல் எப்படி டெவலப் பண்ணியிருக்காங்கன்னா, அதுவே ஒரு ப்ராப்ளம் எழுதும், அதுவே அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணும். இது மூலமாக அது கற்றுக்க ஆரம்பிக்கும். அதாவது மனிதர்களோட உதவியே இல்லாமல், மனிதர்களோட டேட்டாவே இல்லாமல், மனிதர்கள் மாதிரி யோசிக்காமல் அதுவே ப்ராப்ளம் எழுதி 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 அதை சால்வ் பண்ணி இப்போ எப்படி இருக்குன்னா, மனிதர்கள் டேட்டாவால் ட்ரெயின் ஆன மாடல்ஸ்லாம் அது பீட் பண்ணியிருக்கு. கோடிங் ப்ளஸ்ஸு நிறைய கோடிங் ப்ராப்ளம் இதிலலாம் நல்லாவே அது பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. மனிதர்களோட திறமையோடு அது தாண்டி போகிறனால சில இடத்துல வந்து இதை ரொம்ப பாதுகாப்பாக ஹேண்டில் பண்ணணுன்னு இருக்குது. ஸோ ஒரு சில கோடிங் எழுதுறப்ப அது கமெண்ட்லாம் அதை எடுத்து படித்து பார்த்தா ஒரு இடத்துலலாம் எழுதி வச்சிருக்கு, எப்படியாவது இந்த இன்டெலிஜென்ட் மிஷின் ப்ளஸ் மனிதர்கள்ட்ட நம்ம எப்படியாவது இந்த கண்ட்ரோலை எடுத்துக்கணும்லாம் எழுதி வச்சிருக்கு. ஏன் அப்படி எழுதுச்சுன்னு தெரியல. பட் இது ஒரு பெரிய பிரேக் த்ரூ. ஏன்னா நம்மள்ட்ட டேட்டா கொஞ்சம் தான் இருக்குது, அதை தாண்டி நம்மளால் வளர முடியாது, ஸ்கேல் பண்ண முடியாது மாடல்ஸை. சிந்தட்டிக் டேட்டா அப்படி இப்படின்னு நிறையா ஓடிச்சு. பட் இப்போ டேட்டாவே தேவையில்ல, அதுவே உட்காந்து ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி அதுவே பண்ணிட்டு போய்டுங்கிறது ஒரு பெரிய பிரேக் த்ரூ தான். பட் சேஃப்டி ஆங்கிள்லையும் நிறைய பார்க்கணும் இது எப்படி போகுதுன்னு. ஏன்னா ஆல்ஃபாகோன்னு இது முன்னாடி கூகுள் டீப் மைண்டை தான் பண்ணிச்சு. ஒரு கோ கேம் விளாட்றதுக்கான ஏஐ டெவலப் பண்ணாங்க. அதுக்கு வந்து ஒன்றே அந்த கோ கேமோட ரூல்ஸை மட்டும் சொல்லி கொடுத்தாங்க. மற்றதெல்லாம் அதுவே விளாண்டு கற்றுக்கிட்டு ஒவ்வொரு பீரியட் வேர்ல்ட்லேயே பெரிய சாம்பியனே போய் தோக்கடிச்சிச்சு. அதை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி கூட இருக்கும் பாருங்கள். பட் அதுக்கு இதுக்கும் நிறைய இடத்துல மாறுபாடு இருக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்கள். இந்த மாடலை பற்றி நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க? இதோட வளர்ச்சி நல்லதா? எந்த அளவுக்கு பாதுகாப்புக்கு இடையூறாக இருக்கும்? வேறு என்ன உங்களோட கருத்துக்கள் இருந்தால் இந்த கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.